ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ அஜித் அகெயின். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கு ஒரு 2-3 நாள் தான் ஆகுது போட்டு. நிறைய வியூஸ் போயிட்டுருக்குது. அது போக 2-3 சப்ஸ்கிரைபர்ஸும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த சேனலை. எல்லாருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக அவங்க சப்போர்ட்டாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து காமக்கதைகள், வீடியோக்களை பற்றி, படங்களை பற்றி இந்த சேனலில் சொல்லிக்கிட்டு வரேன். ஃபுல்லாகவே 18+ சேனல், அடல்ட்ஸ் ஒன்லி சேனல் மாதிரி தான் அது. அந்த வரிசையில் இந்த வீடியோ எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு செம்மையாக மூடேத்துற ஒரு காமத்தொடர் கதையை பற்றி தான். இப்போது காமக்கதைகளை படிக்கிற பழக்கம் நம்மகிட்ட ரொம்பவே குறைஞ்சி போச்சு. இந்த எக்ஸ் வீடியோஸு, எக்ஸாம்ஸ்டர் அந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா டோட்டலாகவே அது ஆல்மோஸ்ட் இல்லாமலே போயிடுச்சு. குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறத விட இல்லாமலே போச்சுன்னு தான் சொல்ல முடியும். பட் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, ஸ்மார்ட் ஃபோன்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி அந்த பழக்கம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. காமக்கதைகளும் நிறைய பேர் எழுதிட்டும் இருந்தாங்க. நிறைய பேர் படிச்சுக்கிட்டோம், கையடிச்சுக்கிட்டோம், ஈவன் அதை வச்சு மேட்ரு கூட பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாகில் படித்தேன். மேபி நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்காதவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கதையோட பேர் மாலதி டீச்சர். டீச்சருங்கிற பேரில் கேட்ட உடனே நமக்குலாம் ஞாபகம் வர்றது நாட்டாமை டீச்சர் தான். இவன் கதையில் நாட்டாமை டீச்சர் ரேஞ்சுக்கெல்லாம் இருக்காது. பட் நல்ல காமரசம் சொட்ட காம வெறி ஏற்றி நல்ல செம்மையாக எழுதியிருப்பான். கதைப்படி கதை எப்படி போகும்னாக்கா, இது வந்து அந்த பேருக்கேற்ற மாதிரி ஹீரோயின், அந்த டீச்சர், அவளுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அவள் பேர் மாலதி. ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுவாள். அவளுக்கு கல்யாணம் ஆகியிருக்கும். 2 பொம்பளை பிள்ளைங்களும் இருப்பாங்க. நம்ம ஹீரோவோட அவளுக்கு ஒரு கட்டத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகி அவங்க கூட முதல்ல கொஞ்சம் ஜென்ரலாக ஃப்ரெண்ட்லியாக தான் பேசி பழகிட்டுருப்பாள். அப்புறம் நம்பரை ஒரு மாதிரி வாங்கி டெய்லி அவளுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறது, வைக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக பேசி பழகிட்டுருப்பான். அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் அவன் ஒரு படத்துக்கு கூப்பிடுவான். படத்துக்கு அவளோட மாலதியோட ஒரு பொண்ணையும் கூட கூட்டிகிட்டு போவாள். படத்தை பார்க்காம ஹீரோ வந்து அவள் முலையை பிடிச்சி அமுக்கிறது, இடுப்பை பிடிச்சி கிள்றதுன்ட்டு அவளை போட்டு ரொம்ப சில்மிஷம் பண்ணிக்கிட்டே இருப்பான். பக்கத்தில் அவள் பொண்ணு இருக்கிறதுனால ரொம்ப ரியாக்ஷன் காட்ட மாட்டா அந்த டயத்தில். இன்டர்வல் விட்டதுக்கப்புறமா அவனை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுட்டு தேட்டரை விட்டு வெளியே போயிடுவான். இனிமேல் என் கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். வந்து அன்றைக்கி நைட்டு அவளுக்கு மறுபடியும் எஸ்எம்எஸ் பண்ணுவான். அந்த இதெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் அந்த கதையை எழுதியிருப்பாங்க. ஸோ அப்போல்லாம் ஃபுல்லாக எஸ்எம்எஸ் தானே நமக்கு ஒரு மெயினாக இருந்துச்சு இல்லையா, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம்லாம் வர்றதுக்கு முன்னாடி. அந்த நைட்டு எஸ்எம்எஸில் அவன் மாலதிக்கிட்ட சொல்லுவான், நான் தப்பாக நடந்ததுக்கு ரொம்ப சாரி, என்னை மன்னிச்சிரு, நான் பேசாதன்னு மட்டும் சொல்லாத, அவனோட நல்லா பேசாமலாம் இருக்க முடியாது, நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் இப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். அவளும் முதல்ல ரொம்ப கோபமாக இருப்பான். அதுக்கப்புறம் சரி போய் தொலை, இனிமேல் இப்படிலாம் பண்ணாத, நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்பா. ஆனால் அந்த கான்வர்சேஷனே ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே போய் அன்றைக்கி அந்த நைட்டு வந்து வாயாலேயே ஐ லவ் யூன்னு சொல்ல வச்சிருவான். அந்த மாதிரி அந்த கான்வர்சேஷன் செம்ம சூடாக அப்படி போயிட்டே இருக்கும். மறுநாள்லேருந்து 2 பேரும் மாலதியே ஹீரோவுக்கு எஸ்எம்எஸ் பண்ணி ஐடா புருஷான்ற சொல்கிற அளவுக்கு அவளை அப்படியே எஸ்எம்எஸ் அனுப்பியே மயக்கி வச்சுருவான்.
அப்புறம் 2 பேரும் ஒரு கள்ளக்காதலர்களாக ஆனதுக்கப்புறம் அப்படி கொஞ்ச நாள் இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஹீரோ கேட்பான், அவங்க கூட மேட்ரு பண்ணணும் போல் இருக்குது, அவங்ககிட்ட என்னால் நடிக்க முடியல, அப்படி அழகும் உடலும் செம்ம கட்டையாக இருக்க, எனக்கு பார்த்தாலே செம்ம மூடாகுது, ஒரே ஒரு தடவையாவது நம்ம மேட்ரு பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பான். ஐயோ முதல்ல முடியவே முடியாதுன்னு தட்டி கழிச்சிக்கிட்டே இருப்பாள். ஆனாலும் ஒரு ஸ்டேஜில் சரி ரொம்பவும் அவாய்ட் பண்ண முடியாமல் சரி நம்ம பண்ணுவோம், ஆனால் அடிக்கடி என்ன தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ட்டு கடைசியாக ஓகே சொல்லுவாள். இவனும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவளை கூட்டிகிட்டு போய் ஒரு நல்ல செம்மையாக 2 பேரும் ஓல் போடுவாங்க. இல்லை பெட்டில் போட்டு புரட்டி எடுப்பான் இவளை. அந்த வர்ணனையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்மையாக மூடேறும். சொல்லி அவங்க இன்ட்ரெஸ்ட்டை எடுக்க விரும்பலை. நீங்கள் அதை படித்து பார்க்குறப்பவே உங்களுக்கு அது புரியும் எந்த அளவுக்கு அது செம்மையாக மூடாக இருக்குன்ட்டு. அப்புறம் ஒரு நல்ல மேட்ரு பண்ணதுக்கப்புறமா இவன் மாலதி சொல்லுவாள், இது எனக்கு என் புருஷனுக்கு தெரியாமல் நான் அப்படிலாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலாக இருக்குது, அதனால் நம்ம இனிமேல் மேட்ரே பண்ண வேண்டாம், என்னால் இதுக்கு மேலே பண்ண முடியாது, ஒரு தடவை நீ ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டேன்றதுக்காக தான் நான் பண்ணேன், இதுக்கு மேலேயும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நம்ம எப்பவும் போல் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் இனிமேல் இருக்கணும், என்கிட்ட தப்பாக இனிமேல் நீ பேசவே கூடாது, எஸ்எம்எஸ்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவான். இவனும் சரி ஓகேன்ட்டு அந்த டயத்தில் சரி ஓகே நம்ம அப்படியே இருப்போம்ன்ட்டு ஹீரோவும் விட்டுருவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படி இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். திடீர்னு ஒரு நாள் மாலதிக்கு ரொம்ப புருஷன் கூட ரொம்ப சண்டை போட்டு அப்செட்டாக இருப்பாள். அதை இவன் ஹீரோக்கிட்ட சொல்லிகிட்ருப்பாள். இவன் உடனே எதுக்கு நீ மேட்ரு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எதுக்கு இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லிகிட்ருக்க, உனக்கு என்ன வேறு ஆள் கிடைக்கலையா அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் கோபமாக சொல்லிடுவான். அதுக்காக ரொம்ப டென்ஷன் ஆகி இனிமேல் என்கிட்ட நீ பேசவே செய்யாத, உன்னை நான் ரொம்ப மதித்து அவங்ககிட்ட நான் என் கஷ்டத்துலேயும் அவங்ககிட்ட சொல்லி அழறோன்னு பார்த்தா நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்ட்டு ரொம்ப கடுப்பாகி கட் பண்ணிடுவான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என் ஹீரோ மனசு கேட்காம மறுபடியும் கால் பண்ணி அவகிட்ட பேசுவான். ஃபோன்லேயே ரொம்ப மாலதி வந்து அழுதுகிட்ருப்பான். சரி நான் அவனை பார்க்குறதுக்கு இப்போ வீட்டுக்கு வரேன்ட்டு கிளம்பி அவன் வீட்டுக்கே போயிடுவான். உடனே அங்கே போனதும் அவனுக்கு பழைய ஃபீலிங்ஸ் எல்லாம் 2 பேருக்குமே ரொம்ப ஞாபகம் வந்து கடைசியாக மேட்டரில் தான் முடியும் வீட்டில் வச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன தான் அவள் ஸ்ட்ரிக்டாக சொன்னாலும் அவளால் அதை இவனை நினைக்காம இவன் கூட மேட்ரு பண்ணாமல் இருக்க முடியாதுன்ற மாதிரி கதை போயிட்டுருக்கோம். அப்புறம் அடிக்கடி மீட் பண்ணி மேட்ரு பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு டீச்சர் ஒருத்தியை ஹீரோக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாள். அவ கூட இவன் வந்து தனியாகவும் எஸ்எம்எஸ் பண்ணிகிட்ருப்பான். ஆனால் அது மாலதிக்கு அது பிடிக்காது. கிட்ட கொஞ்சம் பொசசிவாக இருப்பாள் ஹீரோக்கிட்ட. நீ வந்து என்கிட்ட மட்டும்தான் பேசணும், வேறு எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசக்கூடாது, விலகக்கூடாதுன்ட்டு ரொம்ப நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாள். அதனால் இவனுக்கு அவன் கூட அந்த இன்னொரு டீச்சர் பேர் சுதா கூட இவன் ஹீரோ பேசுகிறத தெரிஞ்சு பயங்கரமாக அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாள். நீ என்னோட மட்டும்தான் இனிமேல் பேசணும், அவங்கூடலாம் பேசக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாள். இவனுக்கு சரி ஓகே அப்படின்றான். அப்புறம் ஒரு நாள் அந்த சுதா மிஸ்ஸுக்கு இன்னொரு ஊரில் ஒரு இன்டர்வியூ வரும். அதுக்கு அவளுக்கும் கல்யாணம் ஆகியிருக்கும். அவள் புருஷன் ஆனால் இவளுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணவே மாட்டான், இவளோட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். தனியாக அந்த ஊருக்கு போய் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பாள். மாலதி இது கேள்விப்பட்டு நம்ம ஹீரோவை சுதா கூட அனுப்பி வைப்பாள். அதுக்கு அவன் ஹீரோவையும் கன்வின்ஸ் பண்ணுவாள், நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணு,
ஏன்னா அவளுக்கு நம்ம மேட்ரு தெரியும், வெளியில் எங்கேயும் உளறிடக்கூடாதுங்கிறதுனால அவள் கூட ரொம்ப நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது நல்லது. அவளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தோன்னா தான் நம்ம மேட்ரையும் வெளியே சொல்ல மாட்டா. அதனால் நீ அவள் கூட போயிட்டு வா, ஒரு வீக்கெண்டு தான் வருது, எனக்காக நீ இந்த ஹெல்ப்பை பண்ணு அப்படின்னு சொல்லி 2 பேரையும் அனுப்பியும் வைப்பாள். அங்கே போன இடத்துல ஹீரோ வந்து அவன் சுதா கூடயும் ஒரு மேட்ரு பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பேசினாலே ரொம்ப கோவிச்சுக்கிறான், மற்ற பொண்ணுங்க கூட மாலதி ரொம்ப கோவிச்சுக்கிறா. அதனால் நம்ம இது ரொம்ப சீக்கிரட்டாக தான் வச்சுருக்கணும், நீ தயவுசெய்து அவகிட்டே இல்லை வேறு யார்கிட்டயே எதுவும் சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு சுதா கிட்ட ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். சுதாவும் சரி நான் அதை மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்பான். அதுக்கப்புறம் கதை ஒரு கொஞ்ச நேரத்துலேயே முடிஞ்சு போயிடும். கிளைமேக்ஸை நான் சொல்லி உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை கெடுக்க விரும்பலை. நேரில் நீங்கள் படிக்கும்போது கிளைமேக்ஸில் என்ன நடக்குது எது நடக்குதுங்கிறத படித்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு 2011-12 அந்த டயத்தில் வந்த ஒரு காமத்தொடர் கதை. அந்த டயத்தில் ரொம்ப பிரபலமாகவும் இருந்துச்சு. நிறைய பேர் இதை பற்றி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டும் இருந்தாங்க. கதையில் காவியம் அந்த ரேஞ்சில் தான் வந்து இந்த கதை ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. நல்லா படிக்க செம்ம மூடும் ஆகும். ஒவ்வொரு மேட்ரு சீனும் ஈவன் ஹீரோவுக்கும் மாலதிக்கும் அப்பப்போ சின்ன சின்ன சண்டையெல்லாம் வந்து போகும். அந்த அப்போ அவங்க பேசிக்கிற கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல மூடும் ஏற்றும். நானும் நிறைய தடவை படித்து கையடிச்சிருக்கேன். நீங்களும் படித்து என்ஜாய் பண்ணுங்கள், கையும் அடிங்க. லவ்வர்ஸோ இல்லை ஒய்ஃபோ இருக்கிறவங்க படிச்சுக்கிட்டே கூட அவங்க கூட ஓல் போடுறதுக்கும் ஒரு அருமையான காமக்கதையாக தான் இது இருக்கும். நல்லா பார்த்து படித்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்கள் ஃபீட்பேக்கை தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு லைக்லேயோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலையோ பெருசாக ஆர்வம் இல்லை தான். பட் அதை விட அதிகமான ஆர்வம் நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கு, உங்கள் கமெண்ட்ஸு தான். அதை பெருசாக மதிக்கிறேன். ஸோ தயவுசெய்து உங்கள் ஃபீட்பேக்கை இந்த வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு இந்த வீடியோ பற்றி, இந்த கதையை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கதையோட பேரை மறுபடியும் சொல்கிறேன், மாலதி டீச்சர். அதில் படித்து பார்த்து என்ஜாய் பண்ணி கையடிங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். அண்ட் அன்டில் தென் பை, டேக் கேர், தேங்க்ஸ்.